பிள்ளைகளே, இதான் பைபிள் கிளாஸோட இடம். ஆண்டவர் இந்த இடத்துல கூட்டு வந்து பைபிள் கிளாஸ் கூட்டு வந்து ஒரு வருஷம் முழுவதுமாக வாரத்துக்கு 4 நாள் அலேலியா சொல்கிறோம். ஆண்டவர் ஆவியானவர் கூட்டி போய் இடம் முழுவதுமாக வெளியே போகக்கூடாது. திங்கக்கிழமை வந்துட்டோமா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளிக்கிழமை தான் விடுவாங்க. வெள்ளி சனி ஞாயிறு நம்ம சர்ச்சை முடிச்சுட்டு திருப்பி பைபிள் கிளாஸ் வந்து ஜெபம் பண்ணிக்கங்க. ஆவியானவர் இந்த இடம் முழுவதுமாக இயேசு ரத்தம் போயிட்டு அநேகர் பேர் வராங்க. அநேகர் பேர் கத்திக்கினி ஆண்டவர் போய் நிற்கிறார். ஆண்டவர் நாமத்தில் நின்று ஸ்தோத்திரம். அநேக பாசைக்காரர்கள் தேவராஜத்தை கட்ட போகிறாங்க. நம்ம கட்டிட்டோம். தெய்வ பரிசுத்த ஆவியானவர் வந்து கூட இருந்து பெரிய காரியம் செஞ்சார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் தான் கேஜா முழுதுமாக தப்பாயிட்டும். நிறைய சர்ச்சைக்கு இது கேஜாவில் ரொம்ப நாள் ஆசை பைபிள் கிளாஸ் படிக்கணும். நிறைய இடத்துல போனேன் பைபிள் கிளாஸுக்கு. படிச்சிருக்கியா இல்லையா போயிடு அப்படி தான் சொன்னாங்க. இங்கே படிக்காமல் நான் பைபிள் கிளாஸ் கட்டி விடுறாங்க. தேவா பார்க்குறவங்க ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுங்கள். பரலோக தேவனே, பார்க்குற விசுவாச ஊழியக்காரங்க உலகத்துக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். தேவாகினி உங்கள் மத்தியில் இறங்கிட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் தேவன் நல்லதாகவே. ஆமென். சோத்திரம். பிரைஸ் ஆல். நம்ம அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கினி அங்கேருந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கினி இப்படியே வந்தோம். இப்போ பைபிள் கிளாஸ் நடத்த இடத்த போய் காட்டுறேன் பாருங்க. அன்றைக்கி சாப்பாடு நேரம் சாப்பாடுக்கு போய்க்கிறாங்க. நான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஒரு ரவுண்டு அடித்தாச்சு. ஏசப்பா உங்கள் ஜபத்தில் என் தங்கச்சிக்கு விடுதலை பண்ணிட்டாரு. மகள் இப்போ இன்றைக்கி வெளியே வந்துடுவாங்க. மகளுக்காக ஜபம் பண்ணிக்க. சிஎம்சி முழுதுமா இயேசு ரத்தம் பாயிட்டும். கர்த்தருக்காக நம்ம வாழ்ந்தார். கர்த்தர் நம்மளை உயர்த்தி அவர் வாழ வைப்பார். இந்த பூமி காரியத்தோட பரலோக காரியம் போகணும். அதுதான் என்னோடய வாஞ்சி. அந்த வாஞ்சி நான் மட்டும் இல்லை, என் கூட அநேகர் போக வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு. அதுதான் என்னுடைய ஏக்கம், பாசம். தேவ ஆவியானவர் இதோ அந்த பில்டிங்கில் தான் நான் தங்கியிருக்கிறேன். இதான் பைபிள் கிளாஸ். நல்லா போய்க்கிறாங்க. சாப்பாடுக்கு சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் அசையாடட்டும். இல்லையா? பிரைஸ் ஆல். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பைபிள் கிளாஸ் இடம் எல்லாம் சாப்பிட்டு சாப்பாடு போய்க்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டோம் சாப்பிட்டு. அது இல்லையா? இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க. இதோ இது எந்த பைபிள் சீட் எல்லாம் ஃபுல்லாகி போச்சு. இந்த பக்கம் பாதி ஜென்ஸ் பாதி லேடிஸ். ஜென்ஸ் தான் நிறைய பேர் வந்துக்கிறாங்க. பாஸ்டர் பிள்ளைங்க நிறைய விசுவாசிங்க. கர்த்தர் அதிசயம் அற்புதம் பண்ணுற தேவன். அது இல்லையா? இந்த யூடியூப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகர் காட்டுங்க. கிறிஸ்துவ பிள்ளைய மாறுறது பெரிய விஷயம் இல்லை. கிறிஸ்துவில் வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஏசப்பா தெரிஞ்சுக்கிற பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் ஊழியக்காரனாக மாறணும். பைபிள் கிளாஸ் பார்க்கணும். பைபிள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சோதனை உண்டு. நெக்ஸ்ட்டு சாதனை. ஏசப்பா சோதனை இருந்தாலும் சாதனையாக மாறிட்டு போயிட்டார். அவருக்கு அவ்வளோ சாதனை வந்துச்சு, சோதனை வந்துச்சு, நம்மளுக்கும் வந்துச்சு போச்சு. இப்போ சந்தோஷமாக இருந்து தேவநாமம் உயர்த்துக்கினே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயமுள்ள பிதாவே. ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக அருவாள் கையில் பைபிள் உலக செய்தி அந்த படம் கண்டிப்பாக வரும். முதல்ல என் யூடியூப்பில் வரும் பாருங்கள். கர்த்தர் பழைய செய்வார். ஆமீன். அலையா அலையா.